கல்லுக்கு தடை இருக்கும் போதே அந்த தடையை உடைத்து பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கின ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் இறக்கிய ஒரு விவசாயிய காவல்துறை சுடுறாரு. தாவேக்கா தலைவர் விஜய் அறிக்கைப்படல. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து பேசல. இங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையனோ இல்ல எந்த கோட்டையும் பேசல. ஆனால் நீ சுட்ட அவனை நான் பணம் ஏற முடிஞ்சா என்ன சுடுறான்னு கேட்ட ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். கல் இறக்குவது எப்படா தேசிய குற்றமா? அது என்ன பயங்கரவாதமா? 34 வகையான பனை மரங்கள் இருந்துச்சுங்க, அழிஞ்சு போச்சு. ஏன்? பனை தொழிலை திட்டமிட்டு நாசமாக்கணும். டாஸ்மாக் நடத்தினா சசிகலாவுக்கு வருமானம், டாஸ்மாக் நடத்த திமுக குடும்பத்துக்கு வருமானம். எப்படி? டாஸ்மாக்ல உற்பத்தியாகிற மதுபானத்தை உற்பத்தி செய்வது பெரும் முதலாளி திமுக குடும்பம். அதனால என்ன பண்றா? திட்டமிட்டு கல்லுக்கு தடை. அந்த கல்லுக்கு தடையினால பனை மரங்களே அழிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலே ஒரே நாள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 10 லட்சம் பனை மரங்களை நட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை பெருமதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அது என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது அவருக்கு. அங்க ஐயா ஸ்டாலின் கொண்டு போய் பதனியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. போடு பதனியில சக்கரை போட்டிருக்கான்னு கேட்குறாப்புல. ஒரு பக்கம் 17 சக்கரை போட்டிருக்கான்னு கேட்குற முதலமைச்சர், இன்னொன்னா 17 என்னன்னு தெரியாத ஒருத்தன் முதலமைச்சர் வேட்பாளர். 17 மட்டும் இல்லை, எதுவுமே தெரியாது.